வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மும்மொழி கொள்கை, 3 லாங்குவேஜ் பாலிசி, ஹிந்தி திணிப்பு. ரீசெண்டாக சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் நாங்கள் ஒதுக்கிறதுக்கு நீங்கள் 3 லாங்குவேஜ் பாலிசியை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு கூட்டாட்சி நாடு. இதில் நாங்கள் ஏற்கனவே 2 லாங்குவேஜ் பாலிசியை ஃபாலோ பண்ணுறோம், கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் 3 லாங்குவேஜ் பாலிசி மூலமாக ஹிந்தி திணிப்பை கொண்டு வர பார்க்குறீங்க. அது இல்லாமல் 3 லாங்குவேஜ் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் ஃபண்ட்ஸ் தருவேன்னு சொல்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு இவங்க சொன்னாங்க. இதற்கு மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. இல்லை, நாங்கள் ஹிந்தி திணிப்பெல்லாம் பண்ணல. 3 லாங்குவேஜ் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 சொல்லுது, அதில் ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும்னு நாங்கள் சொல்லலைன்னு அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் எல்லா ஸ்டேட்ஸும் 3 லாங்குவேஜ் பாலிசி ஏற்றுக்கிட்டாங்க, நீங்களும் ஏற்றுக்குங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு மறுபடியும் இந்த பக்கம் ரியாக்ஷன் வந்திருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து. இல்லை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஹிந்தியை லீகலாக தான் இம்போஸ் பண்ணலையே தவிர 3 லாங்குவேஜ் பாலிசியை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னா இன்டெரக்டாக ஹிந்தியை நாங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஹிந்தி திணிப்பு தான். ஏற்கனவே எங்கள் 2 லாங்குவேஜ் பாலிசி கரெக்டாக தான் போகுது. தேவையில்லாமல் ஹிந்தியை படித்தா எங்களுக்கு தேவையில்லாத சுமை, எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பேர்டனாக இருக்கும். அது இல்லாமல் தமிழ்நாடு ஆல் இண்டியா லெவலில் கல்வியில் முன்னேறிய மாநிலமாக இருக்குது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆகட்டும், ஜென்ரல் லிட்ரஸி லெவல் ஆகட்டும், எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆகட்டும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், நாங்கள் நல்லாவே முன்னேறி இருக்கோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சோஷியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளே போனாலே இதுதான் ஒரு மெயின் டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இதை பற்றி ஒரு நல்ல ஐடியா இருக்கும். நீங்கள் 3 லாங்குவேஜ் பாலிசி, ஹிந்தி லாங்குவேஜ் இதை சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கலாம், ஹிந்தி லாங்குவேஜை விரும்புகிறவராக இருக்கலாம், அல்லது 3 லாங்குவேஜ் பாலிசி எங்களுக்கு தேவையில்லை, ஹிந்தி மொழியை தேவைப்பட்டால் படிப்போம், இல்லைனா எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிற ஒரு நபராக இருக்கலாம். இது உங்களுடைய கருத்துரிமை, இதை நான் கேள்வி கேட்க போகிறதில்லை. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பெரும்பாலானவர்கள் ஜென்ரலாக சொல்கிறேன், ஆஸ் எ சொசைட்டி இந்த விவகாரத்தில் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும், புரிதல் இல்லாமல் இருக்கும், கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்குது பாருங்கள், இது தமிழ்நாடு மட்டும் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது. ஆல் இண்டியா லெவல்லே 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகிறது கிடையாது. ரெண்டாவது, ஹிந்தி மொழி இருக்கு இல்லையா, இதனுடைய அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்ன? இதுலேயும் நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஹிந்தி அப்படின்னாலே ஒரு சர்ச்சை வெடிச்சிருது. அப்படி அந்த ஹிந்தியில் என்னதான் இருக்குது? கான்ஸ்டியூஷன் ஹிந்தியை பற்றி என்னதான் சொல்லுது? ஹிந்தி படிக்கிறது நமக்கு நலன் இருக்கா இல்லையா? ஏன் நிறைய பேர் ஹிந்தி படிக்கிறதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க? இதை பற்றி நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த விவகாரத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃப்யூச்சரில் நம்ம எப்படி நகர்றது பெட்டராக இருக்கும் அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரி, முதல்ல இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்குது பாருங்கள். ஆல் இண்டியா லெவலில் இன்றைக்கு வரைக்குமே இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகிறது கிடையாது. இதுதான் உண்மை. நீங்களாகவே ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க. மக்களை நேரடியாக மீட் பண்ணி நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் ரெகுலராக நிறைய நார்த் இந்தியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போகிற நிறைய நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அவங்களே சொல்லுவாங்க, சார் நான் நார்த் இந்தியாவில் இருக்கேன், ஹிந்தியை ஃபஸ்ட் லாங்குவேஜாக படிச்சிடறோம், அடுத்தது இங்கிலீஷ் படிச்சிடறோம், 3வது லாங்குவேஜாக எங்களுக்கு ஒரு தமிழோ மலையாளமோ படிக்கணும்னு ஆசை. ஏன்னா இது வந்து செப்பரேட் குரூப் ஆஃப் லாங்குவேஜ், திராவிடன் குரூப் ஆஃப் லாங்குவேஜ், இதை கற்றுக்கணும்னு எங்களுக்கு ஆசை சார். ஆனால் எங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லை, டீச்சர்ஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நிறைய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் நிலை இதுதான். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு வழி இல்லாமல் இன்னொரு சான்ஸ்கிரிட் பேஸ்ட் லாங்குவேஜை ஈஸியாக படிச்சிருவாங்க. ஏன்னா ஹிந்தியும் பேஸ்ட் ஆன் சான்ஸ்கிரிட் தான். அது இல்லாமல் இந்த மராத்தி, குஜராத்தி இதுவும் சான்ஸ்கிரிட் பேஸ்ட் தான். அதை படிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், டீச்சர்ஸ் இருப்பாங்க, அதை அவங்க படிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் சவுத் இந்தியா வந்தீங்கன்னா இங்கே மெயினாக திராவிடன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ். இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கேயும் அதே பிரச்சனை தான். ஹிந்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டோ ஆரியன் லாங்குவேஜில் இருக்கும். அது டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் லாங்குவேஜ். அதை படிக்கிறதுக்கு ரிசோர்ஸ் தேவை, டீச்சர்ஸ் தேவை, ஃபெசிலிட்டிஸ் தேவை, அதை படிக்க டைம் எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேர்டன். அப்போ 2 பேருமே இந்த 3வது மொழியை சுமையாக பார்க்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் லாங்குவேஜ்லேருந்து படிக்கிறத சுமையாக பார்க்குறாங்க, ஃபெசிலிட்டி கிடையாது. அதை தாண்டி இந்த 3வது மொழியை இந்த மக்கள் எப்போ விரும்பி படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3வது மொழியை படிக்கிறதுல உங்களுக்கு நலன் இருக்கணும், பெனிஃபிட்ஸ் இருக்கணும், இன்சென்டிவ்ஸ் இருக்கணும். இன்சென்டிவ் இருந்தால் தான் நம்ம ஜென்ரலாக படிப்போம். அப்படி இல்லைனா அதை நம்ம ஒரு சுமையாக தான் பார்ப்போம். அடுத்து ஹிந்தி மொழி. ஹிந்தி மொழியினுடைய அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அடுத்தது ஹிந்தி மொழியை படிக்கிறதுல நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, இன்சென்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல ஹிந்தியினுடைய அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி ஒன் ஆஃப் த ரெக்கக்னைஸ்டு லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. இந்தியன் கான்ஸ்டியூஷன் 22 லாங்குவேஜஸை ரெக்கக்னைஸ் பண்ணுது. அங்கீகாரம் செய்யப்பட்ட மொழிகள்
ஹிந்தி, தமிழ், மலையாளம், உருது, மைத்தலி, சாந்தலி எல்லாமே உள்ளே இருக்குங்க. சான்ஸ்கிரிட்டும் உள்ளே இருக்குது. இந்த 22 மொழிகளுமே நம்ம தேசிய மொழிகள் அப்படின்னு சொல்லலாம். நேஷனல் லாங்குவேஜ்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய பேர் ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒற்றை தேசிய மொழி கிடையாது. இந்த 22 மொழிகளுமே தேசிய மொழிகள் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். செகண்ட், ஹிந்தி இந்தியாவில் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவல் மொழி. இந்தியாவில் 2 அலுவல் மொழி இருக்குது. ஒன்று ஹிந்தி, இன்னொன்று இங்கிலீஷ். நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஹிந்தியை தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக மெயின்டைன் பண்ண நினச்சோம். அதுக்கப்புறம் 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹிந்தியை முடிஞ்ச வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜாக ஸ்ட்ராங் ஆக்கி அதையே பெர்மனண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கிட்டு இதோடு சேர்ந்து நம்ம இங்கிலீஷையும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனால் இன்றைக்கு வரைக்குமே இங்கிலீஷ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இங்கிலீஷ், ஹிந்தி ரெண்டுமே அஃபிஷியல் லாங்குவேஜஸ். இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் லெவலில், தேசிய அளவில் கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ். இதுதான் அஃபிஷியல் லாங்குவேஜ் அட் த நேஷ்னல் லெவல். ஸ்டேட் லெவல்லையும் அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. ஒரு ஸ்டேட்டும் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ், ஆந்திராவுக்கு தெலுங்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு பெங்காலி. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகாது. ஆனால் சென்ட்ரல் லெவல் கம்யூனிகேஷன் வரும்போது 2 லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. காரணம் என்னென்னா, சென்ட்ரல் லெவலில் பல லாங்குவேஜஸை கொண்டு வந்தால் ப்ராக்டிக்கலாக அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு அது யூஸ் ஆகுது, கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு அது பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் 2 லாங்குவேஜஸ் வச்சுருக்காங்க. தேவைப்பட்டால் ஃபியூச்சரில் இன்னும் ஒரு சில லாங்குவேஜஸை உள்ளே கொண்டு வரலாம். தற்போதைக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ். 3வது கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி இந்தியாவுடைய லிங்க் லாங்குவேஜ் அல்லது லிங்குவா ஃப்ராங்கா, தமிழில் இணைப்பு மொழின்னு சொல்லுவாங்க. இந்த இணைப்பு மொழி கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் பல மொழிகள் இருக்கும், பல மக்கள் இந்த மொழிகளை பேசுவாங்க. ஆனால் இவங்க எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மொழியை அவங்க வச்சுருப்பாங்க. இதுதான் லிங்க் லாங்குவேஜ். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் இங்கிலீஷ்ன்றது லிங்க் லாங்குவேஜ். அதே போல் இந்தியாவில் ஹிந்திங்கிறது லிங்க் லாங்குவேஜாக இருக்குது. இந்த லிங்க் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நாட்டில் பேசப்படுற மற்ற மொழிகளில் இருந்தும் வார்த்தைகள் எடுத்து அந்த லிங்க் லாங்குவேஜில் வச்சுருப்பாங்க. கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்ட் தான் லிங்க் லாங்குவேஜ். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்தியை மட்டும் லிங்க் லாங்குவேஜாக வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம். ஜென்ரலாக ஒரு லாங்குவேஜை தான் லிங்க் லாங்குவேஜாக வைப்பாங்க. அதை தாண்டி ஏன் ஹிந்தியை வச்சுருக்காங்கன்னா, இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே சுதந்திர போராட்டத்துக்கு ஹிந்தி பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றுச்சு. மற்ற லாங்குவேஜஸும் பங்காற்றுச்சு. தமிழ், பெங்காலி எல்லாமே நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. ஆனால் ஹிந்தியினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்தது. இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியில் இருந்தாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுனாங்க. அப்போ தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஒரு மெயின் லாங்குவேஜாக இருந்தது. அதை தாண்டி இன்றைக்கி தேதியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்திய வம்சாவளியினர் உலகம் ஃபுல்லாக வாழ்கிறாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய மொழியாக ஹிந்தி இருக்குது. ஹிந்திக்குள்ளே நிறைய டைலக்ட்ஸ் இருக்குது. அந்த டைலக்ட்ன்றது மெயின் மொழி இருக்கும், அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பேசுவாங்க. இதெல்லாம் டைலக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு டைலக்ட்ஸ் நிறைய உருவாயிருக்கு. ஃபிஜி, சவுத் ஆஃப்ரிக்கா, அது இல்லாமல் கரீபியன் கண்ட்ரிஸ், இங்கெல்லாமும் ஹிந்திக்கு வந்து டைலக்ட்ஸ் உருவாயிருக்கு. அப்போ இந்த ஹிந்திங்கிறத நம்ம லிங்க் லாங்குவேஜாக வச்சோம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயும் மக்களுடைய ஒருமைப்பாடு, அவங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷனாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற அடிப்படையில் ஹிந்தியை லிங்க் லாங்குவேஜாக வச்சுருக்காங்க. ஹிந்தியை நம்ம கான்ஸ்டியூஷனே ப்ரொமோட் பண்ணுது, லிங்க் லாங்குவேஜாக ப்ரொமோட் பண்ணுது. இதை ஒத்து கவனிச்சிங்கன்னா ஹிந்தியை நம்ம தொடர்ந்து என்ரிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. எப்படி என்ரிச் பண்ணணும்னா ஹிந்துஸ்தானி லாங்குவேஜ் வச்சு என்ரிச் பண்ணணும்னு சொல்லுது. 1947 முன்னாடி ஹிந்துஸ்தானி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருந்தது. சொல்லப்போனால் அதை தான் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பாலிடிக்ஸ் உள்ளே இருந்ததுனால ஹிந்தியை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இந்த ஹிந்துஸ்தானி லாங்குவேஜ் அப்படிங்கிறது மிக்சர் ஆஃப் ஹிந்தி அண்ட் உருது. ஹிந்தி வந்து தேவனகிரி ஸ்கிரிப்டில் எழுதுவாங்க. உருது பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் அரபிக் ஸ்கிரிப்டில் எழுதுவாங்க. காந்தியை ஹிந்துஸ்தானி மொழியை நம்ம எடுத்துக்கலாம், அஃபிஷியல் லாங்குவேஜை வச்சுக்கலாம்னு சொன்னார். ஹிந்துஸ் முஸ்லீம்ஸை இணைக்கக்கூடியது, அரசியல் சார்ந்த பிரச்சனை இதில் இருக்காது, ஒருமைப்பாட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா என்ரிச்டு லாங்குவேஜ் அப்படின்னு அவர் சொன்னார். அன்ஃபார்ச்சுனேட்டாக மொழியை வச்சு ஒரு பெரிய அரசியல் நடந்தது. பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போச்சு. அவங்க உருதுவை அஃபிஷியல் லாங்குவேஜாக சூஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இந்தியை சூஸ் பண்ணிட்டோம். நம்மளால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹிந்துஸ்தானியை சூஸ் பண்ண முடியல. ஆனாலும் ஹிந்துஸ்தானி லாங்குவேஜில் இருக்கிற அந்த விஷயங்களை ஹிந்தி லாங்குவேஜ்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அது நம்ம சான்ஸ்கிரிட்டையும் யூஸ் பண்ணி ஹிந்தியை என்ரிச் பண்ணணும்னு சொல்லுது. அதை தாண்டி இந்தியாவில் மற்ற மொழிகள்லாம் இருக்குது பாருங்கள், தமிழ், மலையாளம், இதெல்லாம் இந்த மொழிகளில் இருந்தும் நிறைய வார்த்தைகளை
ஹிந்திக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுது. லோன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொண்டு போய் சேர்த்தா தான் இந்த மொழி ஒரு ஈஸியான மொழியாக இருக்கும், இன்க்ளூசிவ் லாங்குவேஜாக இருக்கும். இந்த மொழியிலையும் நம்முடைய தாய்மொழியுடைய வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு விரும்பி இந்த லாங்குவேஜை எல்லாரும் படிப்பாங்க. இதுதான் இந்தியினுடைய அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் இன் இந்தியா. இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இந்தியை இம்போஸ் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அது இம்போஸ் பண்ணலை. ஆனால் ஏன் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அது விரும்புறது இல்லைன்னா 3 லாங்குவேஜ் பாலிசியில் வேறு வழி இல்லாமல் 3வது மொழியை ஹிந்தியை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா ஹிந்தியில் தான் டீச்சர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. நேச்சுரலாகவே 3rd லாங்குவேஜ் வந்தாலே ஹிந்தியை தான் விரும்பி போயிடுவாங்க. அது இல்லாமல் இது ஒரு ஜென்ரல் பேர்டனாக இருக்கும். இப்போது தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜஸையுமே ப்ராப்பராக பக்காவாக மாஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறைவு, நீங்களே பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது 3வது ஒரு மொழியை படிக்கணும் அப்படின்றது தேவையில்லாத ஒரு பேர்டனாக இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஃபீல் பண்ணுறாங்க. தமிழ்நாடு லீகலாகவே 3 லாங்குவேஜ் பாலிசி அப்போஸ் பண்ணுறாங்க. இங்கே 2 லாங்குவேஜ் பாலிசி தான் இருக்குது. சரி, இந்த ஹிந்தி மொழியை நம்ம கற்றுக்கிறதுல நமக்கு உண்மையாலேயே பலன்கள் இருக்கா, நன்மைகள் இருக்கா, இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹிந்தி மொழியை படிக்கிறதுல நன்மைகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா அது அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவல் மொழி. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் தாண்டி ஹிந்தியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு விட்டு நீங்கள் வெளி மாநிலங்களுக்கு போகும்போது கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் எஜுகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேலை வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் வர்த்தகம், பிஸ்னஸ்னு வரும்போது தான் ஹிந்தி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் ஹிந்தி படிக்கிறது மூலமாக எந்த அளவுக்கு எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும், எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஹிந்தி மூலமாக சயின்ஸை எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணலாம், எந்த அளவுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம், எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி இதுக்கு ஹிந்தி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹிந்தியினுடைய யூட்டிலிட்டி குறைவாக இருக்குது, ஹிந்தியினுடைய பயன்பாடு குறைவாக இருக்குது. எந்த ஒரு மொழியுமேங்க மக்கள் அந்த மொழியில் நிறைய பலன்கள் இருக்குன்னா அவங்களாவே விரும்பி போய் படிப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரெஞ்சு மொழி எடுத்துங்க. ஃப்ரான்ஸில் வாழக்கூடிய மக்கள் மெயினாக ஃப்ரெஞ்சு மொழி தான் படிப்பாங்க. இந்த ஃப்ரெஞ்சு மொழி பார்த்தீங்கன்னா கல்விக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அறிவியலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஞ்சு மொழியை வச்சு தான் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃப்ரான்ஸ் ஒரு வல்லரசாக இருக்கிறது காரணமே இந்த ஃப்ரெஞ்சு மொழி தான். காரணம் என்ன, ஃப்ரெஞ்சு மொழியை அவங்க ஒட்டுமொத்த மேம்பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அறிவியலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இராணுவம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியா அதனால தான் ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து ரஃபேல் ஜெட்டை வாங்குறோம். ரஃபேல் ஜெட்டுன்ற அந்த இராணுவ விமானத்தை ஃப்ரெஞ்சு மொழியை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரெஞ்சு மொழியை வச்சு படித்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஃப்ரெஞ்சு இராணுவம் இன்றைக்கி இந்தியன் ஆர்மியை விட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு மொழி தான். ஓகேவா? இந்தியா நான் குறைச்சி மதிப்பிடல, ஃப்ரெஞ்சு சிவிலைசேஷன் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. காரணம் என்னன்னா அந்த ஃப்ரெஞ்சு மொழி அந்த சிவிலைசேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு ஹிந்தி இந்தியாவுக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அறிவியலில் ஹிந்தி இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் குறைவாக தான் இருக்குது. அது இல்லாமல் ஹிந்தி படிக்கிறது மூலமாக உங்களால் ஆராய்ச்சி பண்ண முடியுமா, இது ஒரு கேள்விக்குறி. நீங்கள் இஸ்ரோ இருக்குது பாருங்கள், இஸ்ரோ ராக்கெட்டில் மேனுவல் ஹிந்தியில் இருக்கா? அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்னுடைய மேனுவல் ஃப்ரெஞ்சில் இருக்கும். சைனீஸ் ராக்கெட்டுடைய மேனுவல் சைனீஸில் இருக்கும். அந்த மொழியை வச்சே அவங்க அறிவியல் கதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அந்த நாடுகளில் இராணுவம் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன் அவங்க வல்லரசாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொழிகளை அவங்க பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அறிவியல் வளர்ச்சிக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தேதியில் ஹிந்தி இந்தியாவில் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. ஹிந்தி என்னமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போனால் தான் மக்கள் அதை விரும்பி படிப்பாங்க. ஹிந்தி படித்தா எனக்கு உயர்தர கல்வி கிடைக்கும், ஓகே நான் படிக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் 3rd லாங்குவேஜாக படிக்க முயற்சி பண்ணுறேன். ஹிந்தி படித்தா எனக்கு சயின்டிஃபிக் நாலேஜ் கிடைக்கும், நான் ரிசர்ச் பண்ணலாம், எனக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பல நாடுகளுக்கு போய் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ஹிந்தி ஏற்கனவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்படி நம்ம அதை வளர்த்து வச்சோம்னா அப்போ மற்ற நாடுகளையும் வேலை செய்வோம் இல்லையா? இந்த மாதிரி ஆசைகள் நமக்கு வரும், அந்த விருப்பம் வரும். அப்போது நேச்சுரலாக நம்ம ஹிந்தியை விரும்பி படிப்போம். ஆனால் இன்றைக்கி ஹிந்தியே பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப் ஆகாத ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இதுதான் உண்மை. ஃபார் தட் மேட்டர் மற்ற மொழிகளுமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் தமிழே எடுத்துங்க, தமிழுமே பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகணும். தமிழ்நாட்டில் 2 இன்ஜினியரிங் கோர்ஸ் மட்டும்தான் தமிழ் ஆஃபர் பண்ணுறாங்க. தமிழுமே இந்த நிலையில் தான் இருக்குது. தமிழுமே இன்னும் சயின்ஸுக்கு உதவணும், தமிழை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும், தமிழை வச்சு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் உருவாகணும்.
இந்த நிலை வந்தால் தான் இந்தியா வந்து இன்னும் டெவலப் ஆகும். இந்திய மொழிகளை வச்சே நம்ம இந்தியாவை முன்னேற்றணும். மெயினாக அதை சயின்ஸில் பண்ணணும், ரிசர்ச்சில் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவரால் டெவலப்மெண்ட் கிடைக்கும். இந்தியன் லாங்குவேஜஸை இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸாக மாற்றணும். எப்படி இன்னைக்கு இங்கிலீஷ் இருக்குது அந்த அளவுக்கு தமிழை கொண்டு போகணும், ஹிந்தியை கொண்டு போகணும், மற்ற லாங்குவேஜஸை கொண்டு போகணும், முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போகணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியன் லாங்குவேஜஸை கொண்டு போகும்போது நேச்சுரலாக இந்தியாவில் வாழ்கிற மக்களே இந்தியன் லாங்குவேஜஸை விரும்பி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், சைனீஸ், மேண்டரின் இதெல்லாம் இருக்கோ இந்த லாங்குவேஜ் மாதிரியே ஹிந்தி, தமிழ் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உருவாக்கணுங்க. இப்படி உருவாக்கும் போது நேச்சுரலாக 3 லாங்குவேஜ் பாலிசியை மக்களாகவே விரும்பி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 3rd லாங்குவேஜ், 4th லாங்குவேஜ் எல்லாம் இந்தியன் லாங்குவேஜஸை எடுத்து விரும்பி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சர்ச்சைகள் வராது. இந்தியாவுக்குள்ளவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வராது. 3 லாங்குவேஜ் பாலிசி பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் வியூ என்ன அப்படின்னா, 3 லாங்குவேஜ் பாலிசி ஹிந்தியை இம்போஸ் பண்ணலை. ஆனால் இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவே ஸ்டேட்ஸ் கிட்ட கொடுத்து இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்டேட்ஸ் கிட்டேயே அந்த ஒரு அட்டானமியை கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும். இந்தியா ஒரு ஃபெடரல் கண்ட்ரி. இந்த ஸ்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அவங்களுடைய தேவை என்ன, அவங்க எந்த மொழியை வச்சு அவங்க கல்வி கொடுத்தா பெட்டராக இருக்கும், வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தினா பெட்டராக இருக்கும், பழங்குடியினர் வாழ்கிறாங்களா அந்த மொழிக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை எல்லாம் கணக்கில் வச்சு மைண்டில் வச்சு ஸ்டேட்ஸாகவே அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் பாலிசியை கொண்டு வரது பெட்டராக இருக்கும். இதுக்கு சென்டர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருந்தால் பெட்டராக இருக்கும். தேவைப்பட்டால் 3 மொழி, 4 மொழி, 5 மொழி கூட அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதை வந்து கட்டாயப்படுத்துறது கரெக்டாக இருக்காது. 3 லாங்குவேஜ் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் ஃபண்டு கொடுப்பேன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது வந்து ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும், ஹிந்தி லாங்குவேஜை டெவலப் பண்ணணும், மற்ற இந்தியன் லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணணும். ஸ்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ், மதர் டங் இதை இவங்க டெவலப் பண்ணணும். அப்போ நான் சொன்னது போல் இந்திய மொழிகள் ஒட்டுமொத்தமாக வளர ஆரம்பிக்கும், இந்தியன் சிவிலைசேஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகும். அப்போது இந்த தேவையில்லாத குழப்பம் வராது, பிரச்சனை வராது. இந்திய மக்கள் அவங்களாவே முன் வந்து இந்திய மொழிகளை விரும்பி படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு நிலை இந்தியாவில் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விருப்பம். நன்றி.